ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டேக்கான டே 21ங்க. ஓகே, சரி, வழக்கம் போல ஸ்டாப் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, பார்த்துட்டீங்களா? சப் கொஸ்டின் 1, 2, 3, 4, 5. ஓகே, 5 சப் கொஸ்டின் இருக்கு. என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணுங்க. The given table shows the percentage of plates of continental food ordered out of total plates of food ordered. மொத்தம் ஆர்டர் பண்ணதுல கான்டினென்டல் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் காலம்ல கொடுத்துருக்காங்க. மொத்தம் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க? இப்போ டோட்டலா இந்தியன் பிளஸ் கான்டினென்டல் 2 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலம்ல பர்சன்டேஜ் ஆஃப் பிளேட் ஆஃப் இந்தியன் ஃபுட் கன்சியூம்ட் அவுட் ஆஃப் டோட்டல் பிளேட் ஆஃப் இந்தியன் ஃபுட் ஆர்டர். இப்போ 200 ஃபுட்டு மொத்தம் ஆர்டர் பண்றாங்கன்னா அதுல கான்டினென்டல் கொஞ்சம் இந்தியன் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதுல எவ்வளவு சாப்பிட்டாங்க, எவ்வளவு வேஸ்டோ சாப்பிடாம வேஸ்ட் ஆயிருக்கு அன்கன்சியூம்டு. ஓகேவா? கன்சியூம் பண்ணது எவ்வளவு? ஓகேவா? அதோட பர்சன்டேஜ், அது என்னது? இந்தியன் ஃபுட்டோட பர்சன்டேஜ். அடுத்து ரேஷியோ ஆஃப் இந்தியன் கன்சியூம்டு டு கான்டினென்டல் கன்சியூம்டு. ஓகே, இதை வச்சு ரெண்டோட கன்சியூம்டும் பர்சன்டேஜ்ல தான் கண்டுபிடிக்க முடியும். லாஸ்டா டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் கான்டினென்டல் அண்ட் இந்தியன் ஃபுட் தட் ரிமைன்ட் அன்கன்சியூம்டு. ஓகே, 5 டிஃபரண்ட் பார்ட்டி வென்யூஸ்ல. ஓகே ஓகே. இப்போ கொஸ்டின் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. டேட்டா வந்து இங்க மட்டும்தான் வேல்யூ இருக்கும், மிச்சம் எல்லா இடத்துலயும் பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோவா தான் இருக்கு. ஓகே, எனக்கு இன்னொரு இது தேவைப்படுறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பாக்ஸை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இங்க டேபிள் போட்டுருவோம். மொத்தம் 5 டிஃபரெண்ட் வென்யூஸ்ல நடக்குதா? அட் 5 டிஃபரெண்ட் வென்யூஸ். ஓகே, 5 இடத்துல இருக்கு. ஓகே, என்னென்ன இடம்? ஏ வேற கம்ஃபர்ட்லயே, பி, சி, டி, இ. ஓகே, 5 இடத்துல நடக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் டோட்டல் ஃபுட் ஆர்டர் வச்சுக்கலாமா? டோட்டல் ஆர்டர். ஓகேவா? டோட்டல் ஆர்டர். அடுத்து அது 2 டைப்பா பிரியும். என்னென்ன? ஒன்னு கான்டினென்ஷியல், கான்டினென்டல், இன்னொன்னு இந்தியன் ஃபுட். ஓகேவா? இந்தியன் ஃபுட். இந்த ரெண்டுக்குள்ளயுமே கன்சியூம்டு அன்கன்சியூம்டுன்னு 2 டைப் இருக்கு. அதாவது இந்த மொத்த ஆர்டர்ல கான்டினென்டல் டோட்டலா ஆர்டர் பண்ணதுல கன்சியூம் பண்ணது பாதி, மிச்சம் அன்கன்சியூம்டா நாட் கன்சியூம்டான்னு தெரியல. நம்ம நாட் கன்சியூம்டுன்னே வச்சுக்குவோம். நாட் கன்சியூம் மிச்சம். இன்னொரு காலம் எதுக்குடா விடுறேன்னா, டோட்டல் கான்டினென்டல் ஆர்டர்டு இங்க. ஓகேவா? டோட்டல் கான்டினென்டல் ஆர்டர்டு. ஓகேவா? அதே மாதிரி இங்க கன்சியூம்டு, மிச்சம் நான் கன்சியூம்டு. ஓடுதான் நேரம் வர மாட்டேங்குது. டோட்டல் இந்தியன் ஆர்டர், கான்டினென்டல்ல டோட்டல் இந்தியன் ஆர்டர். ஓகேவா? ஓகே ஓகே.
இந்த சைடு கோடு போடணுமா அடுத்து? ச்சே, 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 ச்சே. ஓகே, ஓகே. இந்த இடத்துல நான் மறைச்சிருவேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எழுதுறேன். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட். இப்ப இங்க கொடுத்திருக்க டேட்டா வச்சு நான் ஃபில் பண்ண போறேன். இங்க கொடுத்திருக்க டேட்டா வச்சு ஃபில் பண்ண போறேன். இப்ப டோட்டல் இங்க 100% இருந்தா 40 கான்டினென்டலா? அப்போ நான் இங்க போட்டுக்கிறேன். ஏல கான்டினென்டல் 40 இருந்தா இந்தியன் 60 இருக்கும். டோட்டல் 100 இருக்கும். அஸ்யூம் தான் பண்றேன். இந்த வேல்யூ நான் அஸ்யூம் பண்ற வேல்யூ. ஓகேவா? இதுல கன்சியூம்டு தனியா, நாட் கன்சியூம்டு தனியா. அதே மாதிரி இதுல கன்சியூம்டு தனியா, நாட் கன்சியூம்டு தனியா. ஆமா தானே? ஆமா தானே? சரி. இதுல என்ன சொல்றாங்க? இந்தியன் ஃபுட்ல இது வந்து கான்டினென்டல் ஆர்டர். இது வேற. இது வந்து கான்டினென்டல் ஃபுட் ஆர்டரோட பெர்சன்டேஜ். இது இந்தியன் ஃபுட் கன்சியூம்டோட பெர்சன்டேஜ் அவுட் ஆஃப் டோட்டல் இந்தியன் ஃபுட் ஆர்டர். ஓகே, இந்தியன் ஃபுட் ஆர்டர்ல 75% கன்சியூம் பண்றாங்களாம். இந்தியன் ஃபுட் ஆர்டர்டு 60யா? இதுல 75%னா என்னது? 3/4. 45 கன்சியூம்டு, மிச்சம் 15 நாட் கன்சியூம்டு. ஆமா தானே? ஆமா தானே? ஓகே. இந்த கன்சியூம்டுக்கும் ரேஷியோ ஆஃப் இந்தியன் ஃபுட் கன்சியூம்டுக்கும் கான்டினென்டல் கன்சியூம்டுக்கும் ரேஷியோ 8:5. அப்ப இது 8 பார்ட்டா இருந்தா இது 5 பார்ட்டா இருக்கணும். இது 8ஓட டிவைட்ல இல்ல. ஸோ நான் 8ஓட டிவைட்ல இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ மாத்த போறேன். அதுதான் 360. 360 இருந்தா இது என்னவா இருக்கும்? 120 இருக்குமா? இது ரெண்டும் 360 120 இருந்தா இது என்னவா இருக்கும்? 480 இருக்குமா? நான் அசியூம் பண்ற வேல்யூ தான். ஸ்டில் இட்ஸ் மை அசம்ஷன் தான். ஓகேவா? இது 480னா இது 320 இருக்குமா? 320 இருக்கும். ஏன்னா நான் பாயிண்ட்ல போட எனக்கு பிடிக்காதுங்க. ஸோ நான் ஹோல் வேல்யூ வச்சுக்குவேன். அப்ப இது என்னவா இருக்கும்? 600 800 800 இருக்கும். எல்லாமே 8ல மல்டிபிள் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் 8ஆல மல்டிபிள் பண்ணிட்டேன். அப்போ இப்போ இது 8 பார்ட்னா 5 பார்ட் எவ்வளோ? 225. ஓகேவா? 225 தானே? 45 8s ஆர் 45 5s ஆர். இப்போ இந்த வேல்யூலாம் செல்லாது. இந்த வேல்யூலாம் செல்லாது. இதுதான் இப்போ நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்க ஒரிஜினல் வேல்யூ. ஓகே. இது 225னா இது பேலன்ஸ் எவ்வளோ? மிச்சம் இருக்க 95. மிச்சம் இருக்க 95. என்ன சொல்றாங்க அடுத்து? டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்டினென்டல் அண்ட் இந்தியன் அன்கன்சியூம்ட் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். அதாவது இதுக்குமான டிஃபரன்ஸ் 25 நம்மளை பொறுத்தளவு. நம்மளோட 25 பாட்டுறான். அவனை பொறுத்தளவு எவ்வளோ? 15. அப்ப நம்மளோட 800 பாட் அதான டோட்டலு. இதான டோட்டலு. அவனை பொறுத்தளவு என்னவா இருக்கும்? இதுதான் கண்டுபிடிக்க போறோம். 5 டைம்ஸ் 3 டைம்ஸ். இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு 5ஆல் டிவைட் பண்ணுவோமா? இல்லை இன்னும் பெட்டரா ஏதாவது பண்ணலாமா? சரி, 5ஆல் டிவைட் பண்ணிடுவோம். 5ஆல் டிவைட் பண்ணா 160. 163 சார் 480. ஓகே, அப்ப டோட்டல் 480. டோட்டல் இன் ஏ இஸ் 480. ஓகே, 800 480னா இப்போ இங்க இருந்து பண்றதை விட பெட்ரு வேணும்னா இங்க இருந்து பண்றது பெட்ரு. இங்க இருந்து டோட்டல் கிடைச்சதும் இங்க இருந்து இந்த மெத்தட்ல பண்றது பெட்ரு. ஓகேவா? கான்டினென்டல் டோட்டல் எவ்வளோ? 40%. 40% எவ்வளோ? இதுல 40% எவ்வளோ? இன்டூ 4. 48 இன்டூ 4 எவ்வளோங்க? 192. மிச்சம் இங்க அதாவது 60%. 48 இன்டூ 6 எவ்வளோ இருக்கும்? 48 இன்டூ 6 240 288. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க மாதிரியே போவோம். 75% ஆஃப் இந்தியன் வந்து கன்சியூம்டு. இதுல 75%னா 3/4. 3/4 ஆஃப் 8 288.
288 divided by 4 into 3. 72 into 3. 72 into 3. 216. இப்போ இது 216. இது எவ்வளோ பேலன்ஸ் இருக்கிறா? 72. ஓகே. இதுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்ட்டாங்க? இதுக்குமான ரேஷியோ என்னன்ட்டாங்க? 8:5. 8:5. 216 தான் 8 இருந்தா 5 எவ்வளோ? 27. 27 into 5. 27 into 5. 135. இவன் மிச்சம் இருக்கிற 757. முடிஞ்சா இந்த டிஃபரன்ஸ் 15 இருக்கா? இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? இதை நீங்க இப்படியே போடலாம். இங்க 800 480னா 480 எவ்வளோ? 320 எவ்வளோ? ஒவ்வொன்றுக்கும் ரேஷியோ எடுக்கிறதுக்கு நான் இங்க பெர்சன்டேஜை பார்த்து போட்டேன்னா இன்னும் ஈஸியா நான் ஃபீல் பண்ணேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே கதை தான் ஏக்கு பண்ண மாதிரியே பிக்கு பண்ண போறோம். இதே கதை தான் ஏக்கு பண்ணதுக்கு பதிலாக பியில கான்டினென்டல் எவ்வளோ, இந்தியன் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோ. சேம் ஸ்டோரி. கான்டினென்டல் எவ்வளோ? 60%. இப்போ இது 60 இருக்கிறப்ப இது 40 இருக்கும். டோட்டல் 100 இருக்கும். இதுல கன்சியூம்டு நாட் கன்சியூம்டு, இதுல கன்சியூம்டு நாட் கன்சியூம்டு. ஓகேவா? இந்தியன்ல கன்சியூம்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 60%. 60%னா 24, பேலன்ஸ் 16. இதுக்குமான ரேஷியோ 4:7. இது 4 பார்ட்னா 7 பார்ட் 42, பேலன்ஸ் 18. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 2 பார்ட்னா இங்க ஈஸியா வந்துருச்சு பாருங்க, நம்ம ஹோல்ட் பண்ண தேவையில்ல. 2 பார்ட்னா 5னா 100 பார்ட் எவ்வளோ? ஓகே, 150. 55 சார் 250. டோட்டல் கிடைச்சிருச்சு 250. இங்க இருந்து பாருங்க, கான்டினென்டல் 60%. 60%னா 150. மிச்சம் 100. இந்தியன் எவ்வளோ? அதுல 60%. இந்தியன் கான்சியூம்டு 60. மிச்சம் 40. ஓகே. இந்தியனுக்கும் இதுக்கும் 4:7. 4 பார்ட்னா 7 பார்ட் 105. மிச்சம் 45. டிஃபரன்ஸ் 5. ஓகே. எவன் பெரியவன் எவன் சின்னவன் தெரியாது, டிஃபரன்ஸ் தான் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து இதே மாதிரி சிக்கு ஒரு கதை. இதே மாதிரி சிக்கு கொஞ்சம் இடம். சியோட கான்டினென்டல், இந்தியன், டோட்டல். ஓகேவா? கான்டினென்டல் எவ்வளோன்றாங்க? 25%. இது 25னா இது 75ன்னு வச்சு இதை 100ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே 100ன்னு அசியூம் பண்ணிக்குவோம். அடுத்து அதுக்கு தேவைன்ற மாதிரி மாத்திக்கலாம். கன்சியூம்டு நாட் கன்சியூம்டு, கன்சியூம்டு நாட் கன்சியூம்டு. ஓகேவா? கன்சியூம்டு எவ்வளோ? 40%. இதுல 40% எவ்வளோ? 30. 30. மிச்சம் 45. ரேஷியோ 8:5. ஓகே. இங்க 8 வரல, ஸோ இதை நான் 240 மாத்திக்கிறேன். 8ஓட மல்டிபிளா 360 ஆயிரும். ஓகே. இது ரெண்டையும் ஆட் பண்ணேன் இங்க என்னவாயிரும்? 600. 600. இது 600னா இது 200. இந்த வேல்யூலாம் இப்போ தேவையில்லை. டோட்டல் 800. ஓகே. இது ரெண்டுக்கும் ரேஷியோ 8:5. இது 8 பார்ட்டா இருந்தா இங்க 5 பார்ட் எவ்வளோங்க? 150. 150 போச்சுன்னா மிச்சம் 50. டிஃபரன்ஸ் இதுக்கும் டிஃபரன்ஸ் 210. 310. 310 எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 124. 310 பார்ட்ரா 124. இப்போ நம்மளை பொறுத்தளவு 800 பார்ட்ரா டோட்டலா இருக்கும். 0 கேன்சல் பண்ணிக்கும். இந்த ரெண்டே அடிச்சோம்னா அழகா 4 டைம்ல உழுகுதா? ஆமா. 84 சார் 320. டோட்டல் கிடைச்சிருச்சு 320. அப்படிங்க வருவோம். 25% என்னது? கான்டினென்டல். இதுல 25%னா 80 கான்டினென்டல். மிச்சம் 240 இந்தியன் ஃபுட்டு. நெக்ஸ்ட் இதுல 40%. இந்தியன் ஃபுட்ல 40%. 40%னா 96. 96 கன்சியூம்டு. பேலன்ஸ் 144. 8:5. இது 8 பார்ட்னா 5 பார்ட் 60. பேலன்ஸ் இங்கே 20. டிஃபரன்ஸ் 124. கரெக்டா இருக்கு. அதே மாதிரி அடுத்து டிக்கு ஒரு கதை 55 45 வச்சு.
EQ. Continental, Indian, total 100ன்னா இவன் 55, அப்ப இவன் 45. இவன்ல கன்சியூம்டு, இவன்ல நாட் கன்சியூம்டு, இவன்ல கன்சியூம்டு, இவன்ல நாட் கன்சியூம்டு. எக்ஸாம்ல வேமா பண்ணும் லெவல் என்னன்னா ஆர்ஆர்பி பிஓ லெவல். இது ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ். கொஸ்டின் ஈஸி, எல்லாமே ஈஸி, ஆனா டேபிள் ஃபார்ம் பண்ற டைம் கஷ்டம். ஓகேவா? சரி, இது 75%. 75% ஆஃப் 45 கஷ்டம். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா 19 எடுத்தேன்னா 90ல 75% கஷ்டம். 118 எடுத்துக்கிறேன். இப்போ இது 220, இப்போ இது 400. ஓகேவா? ஓகேவா? ஆமா. சரி, 180, 220, 400. இதுல 75%, 75%னா 135, பேலன்ஸ் 45. இது ரெண்டுக்கும் ரேஷியோ 9:14, 9 15 சார். அப்ப 14 15 சார் 210, பேலன்ஸ் 10. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 35. 35 போட்டா 21, 35 போட்டான் 21னா 400 பாட் எவ்வளோ? 5 3 5 இதை அடிச்சேன்னா 80, 83 சார் 240. எனக்கு டோட்டல் 214 கிடைச்சிருச்சு. அதுல 55% என்னதுன்னா கான்டினென்டல். எனக்கு 240ல 55% டைரக்டா தெரியாது. ஸோ நான் 11/20 இன்டூ 214 போட்டுக்கிறேன். 12 11 சார் 132. 132 தான் கான்டினென்டல். மிச்சம் 108 இந்தியன் ஃபுட்டு. ஓகே, இதுல எத்தனை பர்சன்டேஜும்? 75%. 75%, which is 81. மிச்சம் 27. இதுக்கும் இதுக்குமான ரேஷியோ 9:14 கொடுத்துருந்தாங்களா? 9:14 கொடுத்துருந்தாங்களா? இங்க 9 9 சார், இங்க 14 9 சார் 126, பேலன்ஸ் 6, டிஃபரன்ஸ் 21. கரெக்டா இருக்கு. அடுத்து இதே மாதிரி ஈக்கு ஒரு கதை வரைவோமா? கன்சியூம் கான்டினென்டல், இந்தியன், டோட்டல் 100 இருந்தால் கான்டினென்டல் 20, மிச்ச இந்தியன் 80. கன்சியூம்டு, நாட் கன்சியூம்டு. இதுல கன்சியூம்டு, நாட் கன்சியூம்டு. கன்சியூம்டு எவ்வளோ? 50%, which means இதுல 40 40. ரேஷியோ என்னது? 12:5. 40க்கு 12 வராது. ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா இதை 120 120ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்க 240 ஆயிருமா? இன்ட்டு 3. இங்க 60 ஆயிருமா? இங்க 300 ஆயிருமா? ஓகே. சரி, இது 12 பார்ட்னா அது 5 பார்ட்டா? அப்ப இது 50, இது 10. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 110. 110 பாட்டா 132னா 300 எவ்வளோ? 0 0 கேன்சல். இது ரெண்டே அடிச்சா 12 12 3 36, 360 360. ஓகே, இதுல 20%. 20%னா 72. 72 போக மிச்சம் எவ்வளோங்க? 188 288 288. இங்க 72 போச்சுன்னா 288 இல்லையோ? இங்கேயோ பார்த்தேன். ஆனா ஓகே, 72 + 288 360. ஓகே, பர்ஃபெக்ட். இதுல 50% 50% கன்சியூம்டு இந்தியன். 50%னா 144. இதுவும் 144. ஓகே, 72ல இது ரெண்டுக்கும் ரேஷியோ 12:5. 12:5 60 12. டிஃபரன்ஸ் 132. பர்ஃபெக்டா முடிஞ்சு. பர்ஃபெக்டா முடிஞ்சு. ஓகேவா? ஓகேவா? ஓகே, சரி, சப் கொஸ்டினுக்கு போயிடலாமா? ஈஸி, இவ்வளவுதான். இவ்வளவுதான். இதை வேகமா போடணும். சரியா? இதான் நம்ம வேலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் பிளேட்ஸ் ஆஃப் ஃபுட் ஆர்டர்ட் அட் ஏ அண்ட் சி. இதுக்கும் ஏஎன்சில டோட்டல் ஆர்டர் எவ்வளோங்க? ஏல 380, சில 320. டோட்டல் எவ்வளோ? 380 320 500 800. இதுக்கும் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இந்தியன் ஃபுட் ரிமைன்ட் அன்கன்சியூம்டு இன் சி அண்ட் டி. இந்தியன்ல அன்கன்சியூம்டு, நாட் கன்சியூம்டு இல்ல, அன்கன்சியூம்டு.
ப்ரிஃபிக்ஸ் தெரியாம போச்சு நமக்கு. ஓகே, அப்படி ஒரு ப்ரிஃபிக்ஸ் கத்துக்கோங்க. அன்கன்சியூம்டு. சீலையும் ஈலையும் இருக்கிற அன்கன்சியூம்டு இந்தியன் 240 288 144 + 144 288. மொதல் 8 டேபிள் அடிப்போம் அழகா முழுகுது. 3 6 36 4 டேபிள் 25 9 முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், number of plates of Indian food consumed BNC together is how much % more than plates of continental food consumed at C&D. Okay, மொதல் இந்தியன் consumed at BNC together. இந்தியன்ல கன்சியூம்டுல BC 156 156 is to continental consumed at C&E. continentalல consumed CE 120. ஓகே, இவனோட எவ்வளோ % மோர்னு கேட்குறான். எவ்வளோ மோர்? 36 மோர் அவுட் ஆஃப் 120 into 100. சில டைம் ரேஷியோலயே அப்படியே அடிச்சு கொடுத்து போடுவேன். இந்த வட்டம் ஏன் இப்படி எடுத்தேன்னா, ஏன்னா இப்படி அடிக்கிறது இன்னும் ஈஸி. அதனால 6 5 30. அடுத்து, find the average number of plate in continental food order at ABD. ABD எல்லா இடத்துல ABD வராப்ல. கான்டினென்டல் ஆர்டர் ஆஃப் ABD மூணுக்கும் ஆவரேஜ் 192 150 132 192 150 132. ஆட் பண்ணிடுவோமா? 4 12 17 மிச்சம் 1 474. அப்படியே அடிச்சோம்னா 15 மிச்சம் 2 8 158. அவ்வளோதான். நெக்ஸ்ட் 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 இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. Difference between total plates of Indian food ordered at A and B together. A-லையும் B-லையும் total ordered. Total Indian food ordered. Total Indian of A and B. 2 ஆட் பண்ணோம்னா 388. இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன? Number of plate of continental food that remained unconsumed at D and E. D-லையும் continental unconsumed. Continental unconsumed D and E 18. சப்ராக்ட் பண்ணோம்னா 370. முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். The number of plates of food that remained unconsumed at E is how much % of total plates of food ordered at B? Okay, remained unconsumed at E. unconsumed என்னது? இதுவும் unconsumed, இதுவும் unconsumed. total எவ்வளோ? 156. இது எவ்வளோ % ஆஃப் டோட்டல் ஃபுட் ஆர்டர் அட் பி? டோட்டல் ஆர்டர் 250 into 100. இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இது ரெண்டையும் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டையும் முதல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 312 டிவைடட் பை 5. 6 டைம்ஸ் பேலன்ஸ் 1, 2 டைம்ஸ் பாயிண்ட் பேலன்ஸ் 2, 4 டைம்ஸ் 62.4%. முடிஞ்சு. அவ்வளவுதாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் டே ஒரு RRB கிளர்க் மெயின்ஸ் டிஏ அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். டாட்டா, பை பாய்.